TensorFlow யூஸ் பண்ணி சிம்பிளா எங்களால வந்து டென்சர்ஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா, ஆமா எங்களால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு தான் TensorFlowல TF0s அண்ட் TF1s ஒரு சில ஃபங்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல வந்து நாங்க அத பத்தி டீப்பா பார்க்கலாம். அதுக்கு முதல் நீங்க வந்து இந்த சேனலுக்கு புதுசுன்னா, நான் சிவா விஜயன். என்னோட சேனல்ல வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, சஃப்லிங், மற்றது ரேண்டம்னஸ், மற்றது குளோபல் ஷீட்னா என்ன, மற்றது ஆப்பரேஷன் லெவல் ஷீட் என்னன்னு பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நாங்க வந்து எப்படி டென்சர்ல யூஸ் பண்ணி ஈஸியா வந்து டென்சர்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நாங்க ஒரு வெக்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ வெக்டர் ரெண்டாலே விளங்க எங்களுக்கு வெக்டர் டென்சர் ரன், மேட்ரிக்ஸ் டென்சர் ரன், ஸ்கேலர் டென்சர் ரன். எங்கட இதை பொறுத்தவரை டென்சர் ஃப்ளோ பொறுத்தவரை, டீப் லேர்னிங் பொறுத்தவரை. ஸோ இதை வந்து நான் முதல் வந்து tf.zeros என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். இப்போ tf.zeros என்ற இந்த நேமை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். என்ன ஓகே, இது வந்து இந்த zeros என்ற ஒரு வேல்யூ வேஸ்ட் பண்ணி நாங்கள் zeros என்ற ஒரு வேல்யூ வச்சு டென்சஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ வெக்டர்ண்டா உங்களுக்கு அந்த ஷேப் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா கட்டாயம் உங்களுக்கு விளங்கும். இப்போ நாங்கள் வெக்டர் டேக்கில் வந்து அது ஒரு 1 டைமென்ஷனல் டென்சர். ஸோ அதோட ஷேப் வந்து எப்படி இருக்கும்னா, கொமனாக வந்து என்ன 3 கமா என்ற ஒரு ஷேப் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன 3 கமாண்ட் மேபி உங்களுக்கு விளங்காம இருக்கலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும். ஸோ வெக்டரை வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இதாங்கட வெக்டர் நம்ப அரே ஃபார்மெட்டில் வருது. ஸோ உங்கள் நம்ப அரே ஃபார்மெட்டில் இப்போ உங்களுக்கு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டென்சர் ஃப்ளோ நம்ப இன்டர்ட்வைண்டாக இருக்கு. இப்போ அது வந்து இன்டர்னலாக வந்து இந்த நம்ப அரேயை வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன tf.tensor என்ற ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா என்ன கன்வெர்ட் பண்ணி டென்சர்ல தான் உங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது. இந்த இன்டர்னலா வந்து என்ன நிறைய வந்து கன்வெர்ட் பண்ணுது. tf.tensor என்ற ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிடுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 3 வேல்யூ வந்திருக்கு. இந்த 3மே ஜீரோஸ். ஏன்னா நாங்க என்ன ஜீரோஸ் என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுவோம். tf.zeros. இப்போ ஜீரோஸை யூஸ் பண்ணா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நான் கிரியேட் பண்ண எல்லா டென்சர்ஸோட வேல்யூமே வந்து ஜீரோஸ் தான் இருக்க போகுது. இப்போ நீங்க இதுல 3 ஜீரோஸ் இருக்கு. இது என்ன 3 வந்தோன்னா நாங்க வந்து இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா 3 அண்டு கொடுத்துருக்கோம். 3 அண்டு கொடுத்ததால இங்க வேல்யூ வந்து 3 வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 4 கொடுத்தீங்களா, இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 ஜீரோஸ் வரும். இங்க 4 ஜீரோஸ் இருக்கு. அப்ப நீங்க இதுல டைமென்ஷன் என்னன்னு கேட்கலாம். நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், ஷேப் அண்ட் அட்ரிபியூட் பேராந்திஸ்க்கு வர எலிமெண்ட்ஸ் கவுண்ட் தான் டைமென்ஷனா இருக்கு. நீங்க எலிமெண்ட்ஸ் கவுண்ட் எத்தனை எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. 4 வரைக்கும் 4 ஒரு எலிமெண்ட். அந்த எலிமெண்ட் தான் என்ன எங்களுக்கு வந்து என்ன டைமென்ஷனா இருக்கு. நாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நான் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. வெக்டர் 1 டைமென்ஷன்ல இருக்குது. சரியா? இப்ப நாங்க வந்து என்ன 1 டைமென்ஷன் சொல்லும்போது இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு. அப்ப இந்த 4ன்றது ஒன்றும் இல்ல. இது லென்த். எங்களோட 1 டைமென்ஷனல் டென்ஷனோட என்ன லென்த் 4ன்றது 4 ஜீரோஸ் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நாங்க வந்து என்ன மேட்ரிக்ஸ் வந்து இந்த tf டாட் ஜீரோஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிப்போம். சிம்பிள். இது வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க என்னோட ஃபாலோல கோட் பண்ணீங்களா இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஜீரோஸ் யூஸ் பண்ணி இப்போ மேட்ரிக்ஸ். இப்போ உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இந்த ஷேப் வந்து எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து 3,2 வந்து கொடுக்குறேன். சரியா? 3,2 வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். மேட்ரிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்க என்ன ஜீரோஸ்ல தான் இங்கட அவுட்புட் இருக்குது. ஜீரோஸ்ல அவுட்புட் இருக்கேக்கல இந்த 3,2 என்னத்தை மீன் பண்ணுது? 3 என்றது ஒன்றும் இல்லை, 3 ரோஸ். மேட்ரிக்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். ரோஸ் அண்ட் கொலம்ஸ் தான் கொண்டாங்க. இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்லாம் வரும். 3 ரோஸ் இந்த சைட்டை பத்தி என்ன லெஃப்ட் டு ரைட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஜீரோஸ் வந்து இப்படி. அதுவே 2 காலம்ஸ். நீங்க என்ன டாப் டு பாட்டம் பாருங்க. 0 ஒரு சைட்ல லெஃப்ட் சைட்ல 3 0 இருக்கு டாப் டு பாட்டம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா என்ன 0 டாப் டு பாட்டம் என்ன மேல இருந்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா 3 0 இருக்கு. அப்ப அதான் 2 காலம்னு சொல்லலாம். அப்ப எல்லாமே வந்து ஜீரோஸா இருக்கு. ரீசன் வந்து நாங்க ஜீரோஸ் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி ஒரு டென்சஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அது மேட்ரிக்ஸா இருந்தாலும் என்ன அதுங்களுக்கு டென்சஸ் டைப். அது டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும். எங்க ஷேப்புக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் கவுண்டை வச்சு நீங்க டைமென்ஷன் சொல்லிடலாம். 10. அப்ப இங்க 2 கவுண்ட் தான் இருக்கு. 2 எலிமெண்ட் தான். 3 என்ற ஒரு எலிமெண்ட், 3 என்ற ஒரு நம்பர் இருக்கு, 10 என்ற ஒரு நம்பர். அப்ப 2 எலிமெண்ட் இருக்கு. அப்ப 2 வருது. மற்றது இங்க மேல நான் 1 டைமென்ஷன் இங்க 1 எலிமெண்ட் இருந்தது. அதெல்லாம் 1 டைமென்ஷன் வருது. அதான் அந்த நான் எலிமெண்ட் கவுண்ட் சொன்னேன். எலிமெண்ட் கவுண்ட் இந்த நம்பர் எடுக்கக்கூடாது. 3 2 அதை எடுக்கக்கூடாது. எத்தனை கவுண்ட் வேணும்? 1 3 என்றது ஒரு கவுண்ட், 10 வந்து ஒரு கவர் 2 கவுண்ட். இங்க நான் 400 என்ன அந்த லென்த் 400 ஒரு கவுண்ட் ஒரு நம்பர். அப்போ ஒரு டைமென்ஷன். அதாவது 3,2 சொல்லுவது ஸ்ட்ரக்சர் ரிப்ரசன்டேஷன். இங்க 4 சொல்றது ரிப்ரசன்டேஷன். எப்படி அந்த டென்சர் ரிப்ரசன்டேஷன் பண்ண போறோம். நீங்க வெக்டர் 4 வேல்யூஸ் வருது. இங்க 3,2 3,2 அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன 3 ஜீரோஸ் ரோ மற்ற 2 காலம்ஸ் வந்துருக்கு ஜீரோஸ்ல. ஸோ இப்போ நாங்க வந்து என்ன இது வந்து பார்த்தோம். என்னத்துல ஜீரோஸ்ல வந்து பார்த்தோம் வெக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கிரியேட் பண்றேன். இப்போ நாங்க வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஒன்ஸ் tf.once இருக்கு. ஸோ அதுல எப்படி வெக்டர் டென்சர் கிரியேட் பண்ணிட்டு பார்க்கணும். ஸோ நான் இன்னொரு போடுறேன் tf.once. அப்போ உங்களுக்கு இப்போ ஐடியா வந்து ஜீரோஸை வச்சு அவுட்புட் வேல்யூஸ் எப்படி இருந்தது நீங்க பார்த்த மாதிரி ஒன்ஸ் என்ன அவுட்புட் எல்லாமே என்ன 1 இருக்க போகுது 1 இருக்க போகுது.
இப்போ நாங்கள் வந்து என்ன ஒரு டென்சர் வந்து கிரியேட் பண்ணுவோம் வெக்டரில். சரியா? வெக்டர் அண்ட் டென்சர் உங்களுக்கே தெரியும் என்ன டேர்ம்ஸில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே இல்லை, நீங்கள் தெளிவாக இருந்தீங்களா? ஸோ இப்போ 3 கமாண்டு போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்க போகணும் உங்களுக்கு ஒரு ஐடியா இப்போயே வந்துடும். சார் வெக்டர் 1 பார்த்தீங்கன்னா 1 1 1 வருது. நாங்கள் வரப்போகிற ஒன்ஸ் அண்ட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஒன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுறால 1 1 வருது. ஏன்னு 3 வருதுன்னா இங்கே கவுண்ட் வந்து என்ன எங்களோட வெக்டர் கவுண்டை வந்து என்ன 3 என்று கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் போகிற 4 கொடுத்தோம்னா 4 எலிமெண்ட் லென்த் வந்து 4 வரப்போகுது. அப்போ 4 ஒன்ஸ் வரப்போகுது. அவ்வளோதான் விஷயம். அப்போ டைமென்ஷன் என்ன உங்களுக்கு தெரியுது. ஷேப் அண்ட் பெராமீட்டர் கவுண்ட் சவுண்ட் என்ன ஒரே ஒரு கவுண்ட் தான் இருக்கு வெக்டர். அப்போ அதுக்கு ஏற்ற இந்த நம்பர் ஆஃப் டைமென்ஷன் எங்களுக்கு வேற செக் பண்ணி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 1. அப்போ இந்த ஷேப் அண்ட் பெராமீட்டர் ஒரே ஒரு கவுண்ட் தான் இருக்கு, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ 4. அப்போ இது மாதிரி என்ன இது எங்கட வந்து வெக்டர் எதை யூஸ் பண்ணி டிஎஃப் அட்வான்ஸை யூஸ் பண்ணி எங்கட வெக்டர். இப்போ அடுத்தது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துறோம். இந்த சிம்பிள் இப்போ நாங்கள் ஆல்ரெடி இங்கே பார்த்துருந்தீங்கன்னா மேலே ஜீரோஸ் எப்படி யூஸ் பண்ணாங்களா அதே மாதிரி ஒன்றுமே இல்லை. இங்கே ஜீரோஸ் பதிலாக ஒன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஷேப் என்ன மேட்ரிக்ஸுக்கு நான் இந்த மாதிரி 4,3 நான் கொடுக்குறேன். 4,3 மேட்ரிக்ஸ் 1 பார்த்தீங்கன்னா என்ன நான் 4,3 கொடுத்தா என்ன 4 ரோ 3 கோலம். முதலாவது வந்து ரோஸை மீன்ஸ் ரிப்ரசென்ட் பண்ணும். செகண்ட் வேல்யூ வந்து என்ன கோலம்ஸை ரிப்ரசென்ட் பண்ணும். அப்போ இங்கே லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 4 ரோ இருக்குது. 2 3 4. சரி நான் ஹைலைட் பண்ணுறேன். அதே மாதிரி டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 3 ரோ இருக்குது. இங்கே இதுலேயே ஒன்று இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ரோ, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற குளம், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற குளம், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற குளம். ஸோ இது எவ்வளோ தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே டென்சர்ஸ் தான். மேட்ரிக்ஸ் டென்சர் தான், வெக்டர் டென்சர் தான். இப்போ மோர் தேன் 2 டைமென்ஷன் டென்சர் தான் இங்கே காய்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த ஷேப்பை இந்த டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அட்ரிபியூட் இந்த பேராந்திஸுக்கு இருக்கிற எலிமெண்ட் கவுண்டை வச்சு சொல்லிடலாம். ஸோ நான் இல்லாட்டி இப்படியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 டைமென்ஷன் நீங்கள் கவுண்ட் எத்தனை கவுண்ட் 1 2 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ என்ன 2 நம்பர்ஸ் இருந்தால் 2 டைமென்ஷன். இங்கே பேராந்திஸுக்குள்ள வந்து ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அப்போ ஒரு டைமென்ஷன். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் டைமென்ஷன் நீங்கள் ஸ்கேலரும் கிரியேட் பண்ண ஸ்கேலர் நீங்கள் ஸ்கேலர் கிரியேட் பண்ணாங்க ஸ்கேலரும் கிரியேட் பண்ணாங்க. ஸ்கேலர் ஒரு நேம் போடுறேன். ஸ்கேலர் ஒரு சிங்கிள் நம்பர் வந்து கிரியேட் பண்ணது இப்போ டிஎஃப் டாட் ஒன்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன்டா. உங்களுக்கு ஸ்கேலர் என்ன தெரியும் பேராந்திஸுக்குள்ள வந்து எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு ஸ்கேலர்னா 0 டைமென்ஷன். இந்த பேராந்திஸுக்கு இருக்க எலிமெண்ட் கவுண்ட் தான் டைமென்ஷன். ஸ்கேலர் வந்து எந்த ஒரு டைமென்ஷனுமே இல்லை. அப்போ நீங்கள் எம்டியாக கொடுத்தீங்களா இப்போ ஸ்கேலர் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இது ஸ்கேலர் கேட்டீங்கன்னா ஆமாம் ஸ்கேலர் தான். ஏன்னா CLAR பெரிய ஸ்கேலர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்ஸை கொடுத்துனா இங்கே ஒரு சிங்கிளாக ஒரு எலிமெண்ட் வந்துருக்கு. 1 அண்ட் தான் பண்ணிருக்கு. 1 அண்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நாங்கள் ஒன்ஸை யூஸ் பண்ணுறதால இது வந்து என்ன ஐடியா வேணும் ஷேப்பை செக் பண்ணும். ஷேப்புக்குள்ள எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. அப்போ இது 0 டைமென்ஷன் எடுக்கும். 0 டைமென்ஷன் வந்து என்னது ஸ்கேலர். இப்போ ஸ்கேலர்ன்றதில் வந்து அவுட்புட் கொடுக்கணும். ஆனால் அவுட்புட் 1 இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒன்ஸை யூஸ் பண்ணுவோம். நாங்கள் டைமென்ஷனை செக் பண்ணிடுவோம். டைமென்ஷன் 0 வந்து நாங்கள் இது சரி நாங்கள் கிரியேட் பண்ண ஸ்கேலர் நாங்கள் ஸ்கேலர் தான் கிரியேட் பண்ணணுன்னு கன்ஃபார்ம் பண்ணால் 0 டைமென்ஷன். ஸோ நாங்கள் ஸ்கேலர் தான் கிரியேட் என்ன டைமென்ஷன் வந்து 0 டைமென்ஷன் 0 என்ன இந்த 0 எங்களை பேராந்திஸுக்கு எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. அப்போ நான் ஒன்று சொன்னேன் பேராந்திஸு இருக்கிற கவுண்ட் தான் டைமென்ஷனாக இருக்கு. இப்போ இங்கே 0 கவுண்ட் 0 நம்பர்ஸ் அப்போ 0 டைமென்ஷன். நான் சொன்னேன் பேராந்திஸுக்கு 2 கவுண்ட் இருந்தால் 2 டைமென்ஷனாக இருக்கும். பேராந்திஸுக்குள்ள ஒரு கவுண்ட் இருந்தால் ஒரு நம்பர் இருந்தால் 1 டைமென்ஷனாக இருக்கும். அவ்வளோதான். அது ஈஸியாக டைமென்ஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது. ஏன்னா நாங்கள் ஃபியூச்சரில் வந்து இதுக்கு 4 டைமென்ஷன் 5 டைமென்ஷன்லாம் கிரியேட் பண்ணுவோம் டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்தியா வீடியோவில் வந்து நாங்கள் ஈஸியாக வந்து டென்சர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணு பார்த்தோம். இப்போ 0 யூஸ் பண்ணி 1 யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எப்படி நம்பாய் அரேயை வந்து டென்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நம்பாயில் வந்து நாங்கள் என்ன அரேஸ் என்ன இந்த மாதிரி வெக்டர் மேட்ரிக்ஸ் நாங்கள் நம்பாயில் கிரியேட் பண்ணலாம். டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்களா நம்பாய் அரே யூஸ் பண்ணி அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.